Hi guys, let us discuss an important 2-mark question in this particular video. So this is the question. Study the food web given below. Identify the food chain in which the eagle receives the highest energy from the producer. So you can see a food chain over here. So in this you can find the eagle. So we have to find out, this is actually a food web. This actually has lot of food chain. So idhula namba kandupidikanum endha food chain la எந்த ஃபுட் செயின் மூலமா ஈகிளுக்கு ஹையஸ்ட் எனர்ஜி கிடைக்கும். This is the first question. ரெண்டாவது, identify the organism in which a non-biodegradable pesticide will be found in maximum concentration. Name the term used for this phenomenon. So இங்க கொடுத்திருக்கிறதுல எந்த ஆர்கானிசமுக்கு பாத்தீங்க அப்படினா இந்த non biodegradable pesticide வந்து maximum concentrationல இருக்கும், and we have to tell the particular name for that particular phenomenon, right? So this is the question. So before we discuss the answer for this question, don't forget to subscribe to our Xylem CBSE Class 10 Tamil channel, because தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பேசக்கூடிய தமிழ் ஆஸ்பிரன்ட்ஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் தான் இது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கிளாஸ் 10 படிக்கிற பசங்களுக்கான ஸ்பெஷல் சேனல் இது, சரியா? ஸோ டூ சப்ஸ்கிரைப் த சேனல். ஆஃப்டர் சப்ஸ்கிரைபிங் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ பசங்களா, ரைட்? அண்ட் முக்கியமாக ஃபாலோஸ் ஆன் ஆல் தி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். த லிங்க் ஆஃப் த வாட்ஸ்அப் குரூப் இஸ் இன் தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன். அதை யூஸ் பண்ணி ஜாயின் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். ஸோ தட் அப்டேட்ஸ் உடைய செஷன்ஸ் உடைய அப்டேட்ஸும் நோட்ஸ் பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? லெட் அஸ் டிஸ்கஸ் த क्वेश्चन. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு லுக் அட் எந்த ஃபுட் செயின்ல அந்த ட்ரோபிக் லெவல்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ், சரியா? ஸோ இதில் பாருங்க 1 2 3, இதில் 1 2 3, ஓகே? அப்புறம் 1 2 3 4, ரைட்? அப்புறம் 1 2 3 4 5. அப்போ லெஸ் நம்பர் ஆஃப் ட்ரோபிக் லெவல்னா ரெண்டு ஃபுட் செயின் இருக்கு. திஸ் ஒன் கிராஸ், then mongoose, then eagle. This food chain has 3 trophic level. Then grass, mouse, eagle. This food chain also has 3 trophic level. அப்போ கொடுத்திருக்கிறதுலே lowest trophic level வச்சிருக்கிறது இது ரெண்டு தான். அப்போ இது ரெண்டு மூலமா, இந்த ரெண்டு food chain மூலமா if this eagle receives the energy, it will have the highest energy, சரிங்களா? ஸோ அதான் சொல்றாங்க grass, mouse, eagle, grass, mongoose, eagle, இது ரெண்டுத்து மூலமா தான் highest energy கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதை மட்டும் நீங்க எழுதினா போதுமானது. this is the explanation. shortest அது அப்படிங்கிறதுனால highest energy கிடைக்கும், because உங்களுக்கு ட்ராபிக் லெவல் அதிகம் ஆக 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 மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி லாஸ்ட் ஹேஸ் ஹீட். ஸோ ஹீட் ஃபார்மில் நிறைய எனர்ஜி லாஸ் ஆயிரும். அப்போ டாப் லெவலில் இருக்கவங்களுக்கு கம்மி கிடைக்கும், ரைட்? ட்ராபிக் லெவல்ஸ் கம்மியாக இருக்க அந்த டாப் லெவலில் இருக்கவங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தி கிடைக்கும். கிளியரா? இதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து பாருங்க, எந்த ஆர்கானிசம் இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த ஆர்கானிசமுக்கு அந்த நான் பயோடிகிரேடபிள் பெஸ்டிசைட் ஹை கான்சன்ட்ரேஷனில் கிடைக்கும், சரியா? ஸோ இது என்ன கான்செப்ட்னா, இட் இஸ் கால்டு பயோ மேக்னிஃபிகேஷன். ஸோ அடுத்தடுத்த ட்ராபிக் லெவலுக்கு போகுது. லெட் அஸ் சே கிராஸில் அந்த நான் பயோடிகிரேடபிள் பெஸ்டிசைட் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்குது அப்படின்னா, திஸ் வில் கோ டு த நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல். அடுத்தடுத்த ட்ராபிக் லெவலுக்கு போகும்போது அந்த கெமிக்கலுடைய கான்சன்ட்ரேஷன் வில் கெட் இன்க்ரீஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த டாப் மோஸ்ட் ட்ராபிக் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இட் வில் ஹேவ் த ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ லோயஸ்ட் ட்ராபிக் லெவலில் கெமிக்கலுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குன்னா, அடுத்தடுத்த ட்ராபிக் லெவல் போக போக கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு the organism at the top tropic level will have the high concentration of that particular chemical, okay? அந்த pesticide அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதான் பயோ மேக்னிஃபிகேஷன். அப்படி பார்க்கும்போது எந்த ஆர்கானிசமுக்கு அதிக லெவலில் கிடைக்கும் அப்படின்னா, ஐ கேன் சே ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்ட். எதுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஈகிளுக்கு தான், பிகாஸ் இட் இஸ் அட் த டாப் மோஸ்ட். இதுக்கு தான் அதிகப்படியான அந்த கெமிக்கல் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அப்போ ஐ கேன் சே விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஈகிள் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஃபினாமினனுக்கு பேர் பயோ மேக்னிஃபிகேஷன். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் நம்புறேன், ஓகே? ஸோ பசங்களா, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல், ரைட்? ஸோ இது நம்ம நீட் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். இதோடைய கோர்ஸில் 15% ஆஃபர் இஸ் ரன்னிங். ஸோ யூஸ் திஸ் கூப்பான் கோட் MEGA15. உங்கள் அண்ணா அக்காவுக்கு நீங்கள் சொல்லுங்கள், சரியா? அண்ட் +2 படிக்கிற பசங்களுக்கான கோர்ஸு தளபதி பேட்ச்சு. ஸோ +2 படிச்சுட்டு நீட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா they can join this batch. 30% ஆஃபர் இஸ் கோயிங். MEGA13 கூப்பான் கோடை யூஸ் பண்ணலாம். ரிப்பீட் இருக்கக்கூடிய நீட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கான கோர்ஸ் தான் இந்த வெற்றி பேட்ச்சு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் 30% ஆஃபர் இஸ் கோயிங். யூ கேன் யூஸ் த கூப்பான் கோட் MEGA30. உங்கள் அண்ணா அக்காவுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ரைட்? So super great pasangala. Hope in the question of the day video உங்களுக்கு helpful ஆ இருக்குன்னு நம்புறேன். I'll meet you in the next video. Until then, keep learning, keep growing. See you.